மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விழ ஆசை. அதுதான் இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் சேட்பட்டில் இருக்கிற எக்கோ பார்க் வந்திருந்த போது நாங்கள் இங்கே விசிட் பண்ணியிருந்தோம். அதாவது எக்கோ பார்க்கில் தான் இந்த மீன் பிடிக்கிற இடத்த பார்த்தோம். நல்லா இருக்குல்ல? அதுக்கு அப்படியே பக்கத்தில்னா எங்களோட ஏரியா, அதாவது ப்ளே ஏரியா. என்னால் விளையாட முடியல, ஏன்னா கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் போட்டிங் ஏரியா. மரம் கீழே வச்சுருக்காங்க, தண்ணி தான் மேலே வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் லிட்டில் ஃபிஷ் அக்வாரியம் எக்கோ பார்க்கில் போயிருந்தபோது இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வெளில இருந்துச்சு. வெளில இருந்து ஒரு குட்டி மீன் நம்மளெல்லாம் வெல்கம் பண்ணுச்சு. அங்கே நிறையா பிளான்ட்ஸும் இருந்தது. மீன் வெளில இல்லை, உள்ளே போய் பார்க்கணும், எக்ஸைட்டிங்காக இருக்குது. இப்போவே போகிறேன். இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ப்ளூ கலரில் இருக்குல்ல, இவங்க பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களே, ஒல்லியாக இருக்காங்க. எங்கே ஒருத்தனையும் காணும், எங்கேயாச்சும் வெளில போயிட்டாங்களா? அப்படி ஒருத்தன் இருக்கான். இவங்கெல்லாம் யாரு? ஜீப்ராலாம் இருக்குது உள்ள, ஜீப்ரா ஃபிஷ். இனிமேல் உன் பேர் ஜீப்ரா ஃபிஷ். பார்த்தீங்களா, இதுதான் பெரிய கோல்டன் ஃபிஷ். எனக்கு அப்படி தான் தெரியுது. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, கோல்டன் ஃபிஷ்ஷு பெருசாக வளர்ந்துருச்சா? அப்படி தான் இது இருக்குது. ஆனால் ஒரே டேங்கில் எல்லா ஃபிஷ்ஷும் வச்சுருக்காங்க. முட்டிக்கிட்டு ஏதாவது ஆயிராது? நல்லா இருக்கு. ஏய், இப்போ மேலே என்னமோ போணுச்சு. அது சீ ஹார்ஸ் தானே? ஐயோ, நான் க்யூட்டாக பார்த்தேன், சீ ஹார்ஸை பார்த்துட்டேன். எல்லாரும் எங்கே போகிறாங்க? வாவ், இந்த கலருக்கும் அதுக்கும் செம்மையாக இருக்கே. பிங்க்கு, ப்ளூவு, க்ரீனு, ஆரஞ்சுன்ட்டு ஒயிட்டு எல்லாமே அழகாக இருக்கே குட்டி குட்டியா. ஏ டர்ட்டில், எப்பட்றா இருக்க? போட்டியில் ஜெயிச்சுட்டு வந்தோடனே இங்கே வந்து சொகுசாக படுத்துக்கிட்டோம். எவ்வளோ அழகாக நீந்ததில்ல. 3 டர்ட்டில் இருக்குங்க. ஒருத்தன் மண்டு தோன்றான், இன்னொருத்தன் ஸ்விம்மிங் பண்ணுறான். இவன் நம்மளுக்கு ஹைஃபை கொடுக்குறான். இவனும் தோண்ட ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு என்ன வேலை அப்படி தோன்றதில்ல? ஹலோ, எஸ்கியூஸ் மீ, ஆர் யூ தேர்? இங்கே இருக்கான் பாருங்க, சிலை மாதிரி. இது பார்க்க என்னது? அலிகேட்டருங்க. அலிகேட்டரா? எனக்கே தெரில. அலிகேட்டர் ஃபிஷ் அப்படி தான் வந்துடுவேன். இந்த அலிகேட்டர் தானே? எப்போ பெருசு இருக்குல்ல அலிகேட்டர். மூக்கு மட்டும் ஏன் நீளமாக இருக்குது அலிகேட்டருக்கு? ஒரு அலிகேட்டர் அப்படியே சொருன்னு போகுதுல்ல. இது பிளாக் ஃபிஷ் அண்ட் ஒயிட் ஃபிஷ், 2 ஃபிஷ்ஷையும் ஒன்றா இருக்குது. பார்த்தீங்களா? இது மேலே ஒரு கலர், கீழே ஒரு கடல், நடுவில் ஒரு கலர். வாட் அ பிக் ஃபிஷ். இது பாருங்களேன், தாத்தா பாட்டியை விட ஸ்லோவாக மூவ் ஆகுது. எல்லோரும் பாட்டி தாத்தா ஆயிடுச்சு போல இருக்குது. பாருங்களேன், நம்மளே பார்க்குறோம் ஒருத்தன். வாவ், க்யூவில் போய்கிட்டு இருக்காங்க எல்லோரும். இந்த மாதிரி இருக்கணும் ஃபிஷ்ஷஸ்லாம். மற்றதெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதோட பேர் என்ன வைக்கலாம்? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. வாவ், மில்கி ஒயிட் ஃபிஷ். இனிமேல் உன் பேர் மில்கி. நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு சொல்லுதுங்க. இங்கே நாங்கள் அந்த கடைசியில் போனீங்கன்னா இந்த மாதிரி பிக்சர்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கும். பார்த்து நம்ம கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் தெரிஞ்சுக்கலாம். நான் தெரிஞ்சுக்கல, பட் இருந்தாலும் நிறையா ஃபிஷ்ஷஸ் தான் இருக்குது.
இதுதான் போட்டிங் ஏரியா. நாங்கள் மேலேருந்து கேஃபேலேருந்து பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்தோம்.